ஓம் நம சிவாய போற்றுவோம். ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, நீ உனக்காக யோசித்ததை விட, உனக்காக என்னிடம் வேண்டுதல் வைத்ததை விட, உன் குடும்பத்திற்காகவும் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளுக்காகவும் தானே அதிகமாக யோசிக்கிறாய், கவலைப்படுகிறாய், எல்லாமே என்னிடம் கேட்கிறாய். அப்படி இருக்கும்போது உன்னுடைய தகப்பனாக இருந்து உனக்கான விஷயங்களை நான் தானே சரி செய்ய வேண்டும். உனக்கு வரப்போகின்ற பிரச்சனை பற்றி உன்னிடம் சொல்லி உன்னை கவனமாக இருக்கும்படி எச்சரிப்பதற்காகத்தான் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னதான் நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருந்தாலும் நீயும் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொண்டு கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டியது அவசியம்தானே. அதுதானே உனக்கு கால காலத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கும். உன்னை சுற்றி சில மாயை வலைகளும் சில மாயை உறவுகளும் சூழ்ந்து இருந்ததை உணராத அப்பாவி குழந்தையாக நீ இருக்கிறாய். உனக்கே தெரியாமல் உன்னை வீழ்த்துவதற்கான சதி திட்டமும் சில போராட மனதில் ஓடி கொண்டிருக்கிறது. உன்னுடனே நெருக்கமாக இருந்து கொண்டு உன் முகத்திற்கு நேராக சிரித்து பேசிக்கொண்டு உன்மேல் பாசமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டும் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை வீழ்த்துவதற்கு தாழ்த்துவதற்கு காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்ற சில பேர் உன்னை சுற்றி இருப்பதை புரிந்து கொள் செல்லமே. ஆனால் இது தெரியாமல் நீ அவர்களிடமே சென்று உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டு வேதனையும் வெளிப்படுத்துகிறாய். உன் வேதனையை அவர்களுக்கு மகிழ்ச்சி தருவதை உணராமல் உனக்கான ஆறுதலை அவர்களிடமே சென்று தேடுவதை என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. குழந்தையே, அதனால்தான் உன்னிடம் பேசுவதற்காக அவசரமாக ஓடி வந்தேன். இதனால் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறாயா? உன்னுடைய கவலையும் வருத்தமும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயமும் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற வரைதான் உனக்கு பாதுகாப்பு. இல்லை என்றால் உன்னுடைய பலவீனம் அவர்களுக்கு எளிதாக புரிந்துவிடும். எங்கு அடித்தால் உனக்கு வலிக்கும், யார் யார் உன்னுடைய பலம், எது உன்னுடைய பலவீனம் என்று எல்லாவற்றையுமே புரிந்து கொண்டு அதன் மூலமாக உன் காலை வாரிவிட திட்டம் தீட்டி விடுவார்கள் செல்லமே. அதனால்தான் உனக்கு அப்பா அடிக்கடி சொல்கிறேன், உன் மனதில் இருக்கின்றது நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் உன் அப்பாவான என்னிடம் பகிர்ந்து கொள் என்று சொல்வேன். நீ என்னிடம் சொல்கின்ற விஷயங்களை நான் என் செவிகளில் தாண்டி விடுவதில்லை. அதற்கு பதிலாக அதை சரி செய்வதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவேன். நீ கவலைப்படாதே. சுபிக்ஷமாக சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் செல்லமே. நீ நினைத்தபடி உன் எதிர்காலமும் அமைய போகிறது. அதில் விரைவிலேயே உன் அன்பான உறவு உன்னை தேடி வரப்போகிறது. இத்தனை நாள் நீ சுமந்த பாரங்களும் மன அழுத்தங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் என்று எல்லாமும் அந்த உறவின் அன்பினால் கரைய போகிறது. இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகும் காலம் இது. நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை விரைவில் தட்டப் போகிறது. என் அம்மா எனக்கு எதையும் செய்யவில்லை என்று
நீ கதறி அழுத நாட்கள் முடிந்தே விட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது. இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து இந்த இன்பங்கள் சேரும் பொன்னான நாட்கள் இது. இத்தனை நாட்களாக எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும் இதுவும் மாறி போகும் என்ற நிதர்சனத்திலும் எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும் எல்லாம் நன்மைக்கு என்ற மனப்பக்குவத்திலும் கடந்து வந்தாய். ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்த அத்தனை நாட்களும் உனக்கு இனி கற்கண்டாக இனிக்க போகிறது. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் காண போகிறாய். நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் சொல்வது, என்றைக்கும் என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டன, கெட்ட காலம் முடிந்து விட்டன. இந்த வார்த்தைகளை நீ கேள்விப்பட்டும் நம்பாமல் இருந்தால் என்னை நம்புகிறேன் என்று உதடுகள் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறாய் என்று அர்த்தம். இதை உணர்ந்து கொள். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்திய வாக்குகளே. சாதாரணமாக எதையும் பேசுவதில்லை. கூடிய விரைவிலேயே இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் காத்திருப்புக்கும் பலனாக ஒரு சந்தோஷமான நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கும். நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும். என் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அப்பொழுது நீ மகிழ்ச்சியோடு மட்டும் இரு. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். நான் கொடுக்கும் இந்த வாக்கு நிச்சயம் பலிக்கும். ஒரு முறை கேட்டுத்தான் பார். இதுவரை இருண்டு இருந்த உன் வானம் இனி ஒளிரப் போகின்றது. இனி ஒரு நாளும் உன் வாழ்வில் இருளை பற்றிய பேச்சை எடுக்காதே. ஏனெனில் விளக்கு ஏற்ற பட்டுவிட்டால் இருள் அகன்றிவிடும். நீ ஒளியை கொண்டு வா. இருளின் மீது கவனம் செலுத்தாதே. தீயவற்றை எதையும் உன்னால் அகற்ற இயலாது. ஆனால் நல்லதே உன் வாழ்வில் கொண்டு வர முடியும் அல்லவா? அதுபோலத்தான் மகளே, கடந்து போன எதையும் உன்னால் மாற்றிவிட முடியாது. ஆனால் நடக்க போவதை, உன் எதிர்காலத்தை என்னால் மாற்ற முடியும். நீயும் கடந்து போன கவலையுற்ற காலங்களை எல்லாம் மனதில் அசை போட்டு கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு உன் எதிர்காலத்தில், ஒளிமயமான எதிர்காலத்தில் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போவதை நினைத்து இந்த நிகழ்காலத்தில் மகிழ்ச்சி கொள். உதிர்ந்து போன இலைகளை நினைத்து எந்த மரமும் அழுவதில்லை அல்லவா? தளிர்களை தந்து மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கையோடு தலையாட்டுகிறது. அதை போன்றுதான் உன் வாழ்வில் உதிர்ந்து போனவர்களையும் உன்னை விட்டு போனவர்களையும் கடந்து வந்து விடு. உனக்காக, உன் அன்பிற்காக பல பேர் இங்கு இருக்கிறார்கள். உன் அன்பை உதாசீனப்படுத்துபவர்களை நீ நினைத்து கொண்டு இருப்பதால் உன் அன்பிற்கு ஏங்கி நிற்கும் பல பேர் உன் கண்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறார்கள். முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக்கொள். உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்பொழுது தெளிவாகும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுத்து தலையசைத்து கொண்டு இருக்கின்றாய்.
அதை முதலில் மாற்றிக்கொள். மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே. நண்பனானாலும் சரி, உறவுகளானாலும் சரி, அவர்கள் வேலையை அவரவர் பார்த்து கொள்ளட்டும். உன் வாழ்க்கையில் நீ கவனம் செலுத்து. உன்னை சுற்றியுள்ளவர்கள் திடீரென்று தாழும் போதும், வீழும் போதும், அழும்போதும் அது அவர்களின் கர்ம வினையால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. அதை பார்த்து நீ பயப்படாதே. நான் எதுவரை உன்னை அசைக்க முடியாத நம்பிக்கையாய் இருக்கிறேனே, அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. மகளே, இந்த மங்களம் பொங்கும் நன்னாளில் நிறைவாகவே கூறுகின்றேன், உனக்கான வாழ்க்கையை நீ நிச்சயம் வாழ்வாய். நீ எதிர்பார்த்து காத்திருந்தது எல்லாம் உனக்கு கிடைக்க போகிறது. இன்று உனக்கு பிடித்ததையே தர வேண்டும் என்ற முடிவிற்கு வந்து விட்டேன். ஆனால் நான் இப்பொழுது கேட்பதற்கு சரியான பதிலை நீ கூற வேண்டும். உனக்கு எது பிடிக்கும் என்பதை விட யாரை பிடிக்கும் என்ற கேள்வியை கேட்டுவிட்டால் உடனே ஒரு பட்டியலை தயார் செய்து விடுவாய். சற்று அவசரப்படாமல் இறுதி வரை இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இறுதியில் உன் பதிலை எனக்கு கூறு. சர்வ நிச்சயமாக உனக்கு பிடித்ததையே நான் தருகிறேன். உனக்கு யாரை பிடிக்கும் என்று யாரேனும் உன்னிடம் கேட்டுவிட்டால் ஒரு பட்டியலை தயார் செய்து விடுகிறாய். அதில் முதன்மையாக இவரை பிடிக்கும், இரண்டாவதாக இவரை பிடிக்கும் என்று அந்த பட்டியலும் நீயும். சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக எனக்கு இறைவனை பிடிக்கும் என்று கூட நீ கூறலாம். ஏன் என் அப்பாவை பிடிக்கும், என் அம்மாவை பிடிக்கும் என்று நான் சொல்லக்கூடாதா என்று நீ கேட்டால், உன்னை பிடித்ததை நான் கேட்கவில்லை. உனக்கு யாரை பிடிக்கும் என்று தானே நான் கேட்கின்றேன். சரி, உனக்கு யாரை பிடிக்கும் என்ற இந்த கேள்விக்கு நீ எந்த பதிலை கூறினால் உனக்கு பிடித்ததெல்லாம் கிடைக்கும் என்பதையும் நானே கூறுகிறேன். குழந்தையே, கவனமாக கேள். உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்விக்கு முதலாக எனக்கு என்னை பிடிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உன்னை உனக்கு பிடிக்காதா? எது உனக்கு பிடித்திருந்தும் என்ன பலன்? உன்னை உனக்கு பிடிக்க, உன்னை நீ ரசிக்க, உன்னை நீ பாராட்டி கொள்ள, உன்னையே நீ தட்டி கொடுக்க, உன்னையே தட்டி எழுப்ப, உன்னை நீ அடக்க, உன்னுள்ளே நீ அடங்க போன்ற வேறொரு ஆளையும் ஆதரவையும் தேடும் வரை நீ நீயாக இருக்க முடியாது. உன்னை தவிர உனக்கு இத்தனை உண்மையாக யார் இருக்க முடியும்? நீ இத்தனை முறை நீ உன் மனதிடம் ஆறுதல் கேட்டாலும் அது பொறுமையாக ஆறுதல் கூறும், சலித்து கொள்வதில்லை. நீ எவ்வளவு சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்தாலும் பொறாமை கொள்ளாமல் உன் மனம் அதை சந்தோஷிக்கும். சற்று யோசித்துப் பார். உனக்கு பிடித்தவர்களை நீ வெளியே தேடினால் அவர்களுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து அவர்களோடு ஒத்துப்போக உன்னை நீ தொலைக்க வேண்டி வரும். உனக்கு பிடித்ததையும் உன்னுடைய குணநலன்களையும் உனக்கு பிடித்தவர்களாக நீ இழக்க வேண்டி வரும். அவ்வாறு செய்வதால் தான் உன் நிம்மதியை நீ தொலைக்கிறாய். உன் தனித்துவத்தை இழந்து நிற்கிறாய். அதற்காக நேசிக்காதே, யாரையும் பிடிக்கக்கூடாது என்று ஒரு கணமும் நான் கூறவில்லை.
முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள். உனக்கு உன்னை பிடிக்க வேண்டும். உன் திறமைகளை நீ ரசிக்க வேண்டும். பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நிச்சயம் இவையெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன்?